சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். RSS தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கலாம் 75 வயசானா ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது மோடிக்கு பொருந்தாது அப்படிங்கிறாரு பாஜக MP நிஷிகாந்த் துபே. மேலும் என்ன சொல்றாருன்னா, அவர் பாஜக வழி நடத்தலைன்னா 150 இடங்கள் கூட கிடைக்காது நாடாளுமன்ற எலெக்ஷன்ல, அதனால அவர் ஓய்வு பெற மாட்டார், இன்னும் 15-30 வருஷத்துக்கு அவர் தான் வேணும் அப்படிங்கிறார். அதாவது பாஜகவிற்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் என்றால், மோடி இல்லாத பாஜக வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வெற்றி பெறுமா என்கிற அச்சம் இன்னைக்கு இருக்கிறது. மோடிக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. மோடி இடத்தில் வேற ஒருத்தரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினால் பாஜக வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எல்லாம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க RSS ஒவ்வொரு தலைவர்களையும் 75 வயசுக்கு மேல வச்சுக்கிறதே கிடையாது. நமக்கு அதுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாஜகவை வளர்த்தெடுத்தவர்களில் முக்கியமானவர் அத்வானி. அவருடைய ரத யாத்திரை, அவர் இல்லை என்றால் பாஜக முதலில் இத்தனை இடங்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அவருடைய ரத யாத்திரை தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முக்கிய மூல காரணம். அப்படிப்பட்ட ஒரு நபரையே RSS தூக்கி எறிந்தது. காரணம் அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் முரளி மனோகர் ஜோஷி, இவரும் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர். முரளி மனோகர் ஜோஷி RSS முக்கியமானவரும் கூட, அவருக்குமே 75 வயசுக்கு மேல வாய்ப்பு கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா, அவர் கடந்த வாஜ்பாய் ஆட்சியில அவர் ஒரு நிதியமைச்சராக இருந்தவர், அவரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்படி பல்வேறு தலைவர்களை 75 வயசுக்கு மேல வச்சிக்க மாட்டோம் என்கிற கொள்கை முடிவோடு எடுத்ததன் காரணமாக தான் எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப இன்னைக்கு RSS தலைவராக இருக்கின்ற மோகன் பகவத் கூட, அவருக்குமே 75 வயது ஆக, மோடியை விட ஒரு மாதம் கூட வயது மூத்தவர் தான். அவருமே சொல்லிட்டாரு நானுமே வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு. இப்ப இப்படி அவர்கள் எல்லோருமே 75 வயதிற்கு மேல் ஒரு பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை முடிவை மோடிக்காக மாற்றிக்கொள்வார்களா என்கிற கேள்வி. ஏன் மோடி இருக்கணும், மோடி அவர் மரணம் அடைகிற வரை இருக்கணும். இப்ப சொல்றாங்க மோடி ஜவஹர்லால் நேரு போன்று மரணம் அடையும் வரை பிரதமராக இருக்கக்கூடியவர் நீ பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்? மோடியை கண்டுபிடித்ததே RSS தான். உங்களுக்கு குஜராத்ல முதல்வராக வருவதற்கு முன்பாக மோடி எங்க இருந்தார்? ஆனால் RSS இருந்தது. ஜனசங்கத்துக்கு அப்புறம் அவர் மிக வீரியமாக வந்ததற்கு காரணம் RSS தான். குஜராத்தில் முதல்வராக அவரை கொண்டு வந்தது RSS தான். அப்ப அவர் RSS ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான். அவர் ஒரு பிரச்சாரா இருந்தவர் தான். RSS உடைய கள இடத்துல இருந்தவர் தான். அடிப்படையாக கீழிருந்து வந்தவர் தான். அப்ப அவர் இன்னைக்கு வெற்றி பெற்று கொடுத்து விட்டார், அவரை நீக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற பயம். ஆனால் RSS ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. RSSக்கு தலைவர் முக்கியமா, தலைமை முக்கியமா, கொள்கை முக்கியமான? கொள்கை தான் முக்கியம். அவரை போட்டு நாங்கள் பலரையும் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இன்னொன்று, இதே பிரதமர் மோடி 2024 ஒரு பெரும்பான்மையாக வெற்றியை கொடுத்திருந்தால் இந்த வாதம் RSSக்கு பலவீனமாக இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கல. இன்னைக்கு மோடியுடைய ஆட்சி என்பது ஒரு இன்னொருத்தருடைய அனுசரணையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறுபான்மை அரசு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அங்க பெரும்பான்மையான ஒரு ஆட்சி இல்லை. ஒரு இப்பொழுது ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அப்ப சந்திரபாபு நாயுடைய உதவியோடு தான் இன்னைக்கு ஆட்சி நடக்குது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடைய உதவியோடு தான் ஆட்சி நடக்குது. அப்போ ஒரு பெரும்பான்மை ஆட்சியை அவர் கொண்டு வரல. அப்படிங்கிறதுனால அவர் இன்னமும் மிகப்பெரிய தலைவராக நம்ம ப்ரமோட் பண்றது என்பது நம்ம கொள்கைக்கு விரோதமா இருக்குங்கிற மாதிரி கூட RSS பேசுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மோடி தான் வட இந்தியாவில் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறார் என்கிற அந்த ஒரு சொல்லாடல் இன்னைக்கு பாஜகவினர் மத்தியில ரொம்ப ஆழமாக இருக்கு. மோடியை எடுத்துட்டோம்னா, இந்த மோடி இடத்துல அமித்ஷாவை பொறுத்து கூட பார்க்க முடியல.
இப்ப மோடி எடுத்து விட்டால் அமித்ஷாவுக்கே வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணுமாங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அப்ப மோடிக்கு பதிலாக யாரை கொண்டு வருவது என்கிற பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று எப்படி என்றால், இப்போது வருகின்ற பீகார் தேர்தல் தான் மோடியை அவருடைய பலத்தை மீண்டும் அதை நிரூபிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா இப்போ டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது, மகாராஷ்டிரால பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது, இன்னும் சொல்ல போனா ஹரியானால பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது 2024 தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த 3 இடத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப இந்த 3 மாநிலத்திலும் மோடி தான் காரணமா, அதையும் இன்னைக்கு சர்ச்சையாக்குறாங்க. இன்னைக்கு டெல்லியில வேணா மோடியோட பிம்பம் இருக்கலாம், ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் நிலைமை வேற அப்படின்னு. ஆனால் எப்படி இருந்தாலும் 75 வயது செப்டம்பர் 17ஆம் தேதி 2025 மோடிக்கு முடியுது. செப்டம்பர் 17க்கு அப்புறம் அவர் பதவியில் தொடர்ந்தார் என்றால் RSS பாஜகவுடைய செல்வாக்கில் இருக்கிறது அல்லது மோடியில் செல்வாக்கில் இருக்கிறது என்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் இது RSS காரங்க விட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு RSS காரங்க பேசுறாங்க, என்னதான் மோடிக்கு செல்வாக்கு இருக்கு, 10 வருஷம் ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு, அதெல்லாம் சரிதான். ஆனால் RSS உடைய கொள்கை தான் பிரதானமானது. செப்டம்பர் 17ஓடு மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கிற முடிவில் தீவிரமா இருக்காங்க. இப்ப இன்னைக்கு ஒரு வாதம் வைக்கப்படுது. எப்படின்னா, சரி பிரதமர் மோடி 75 வயசு ஓகே, ஜனாதிபதி ஆவதற்கு இந்த வயசு பிரச்சனை இல்லை, வருகின்ற அடுத்த ஜனாதிபதியாக ஏன் மோடியை முன்னிறுத்தக்கூடாது என்கிற பேச்சும் எழுகிறது. அப்ப மோடி இப்ப நமக்கு ஒரு விஷயம் தோணும், ஒரு ஜனாதிபதி என்பவர் பொதுவானவராக இருக்கணும், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா கட்சிக்கும் பொதுவானவர், இந்திய இறையாண்மையை காக்கக்கூடியவர், எப்பெல்லாம் பேசுவாங்க. பிரதமர் மோடியை எப்படி ஜனாதிபதி ஆக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், துணை ஜனாதிபதி தங்கர் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இன்னைக்கு துணை ஜனாதிபதி எல்லோருமே தாங்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று காண்பிப்பதில் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவர்கள் பொதுவானவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இன்னைக்கு உடைந்து தகர்த்து விட்டது. அதனால ஏற்கனவே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். கடந்த பாராளுமன்றத்துல ஜனாதிபதிக்கு அதிகாரங்களை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு முன்முடிவை பாஜக எடுத்தது. நம்ம பார்த்தா தெரியும். இன்னைக்கு ஏற்கனவே ஜனாதிபதிக்கும் மாநில ஆளுநர்களுக்கும் அதிகாரம் என்பது கூடுதலாக வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை பாஜக எடுத்திருக்கிறது. அதனாலதான் கடந்த பாராளுமன்ற அந்த கூட்டத்தில் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் அதிகாரத்தை கூட்டுகின்ற அந்த விவாதத்தை முன்னெடுத்தாங்க. எதிர்கட்சியினர் எல்லாம் இல்ல முடியாது, அப்படிலாம் கொடுக்க கூடாது, இது ஜனநாயகத்து மரபுக்கு விரோதமான சொல்லி அதை கொண்டாட விடல. அப்ப நோக்கம் என்னவென்றால், ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை நோக்கி குவிக்கின்ற அந்த வேலை என்பது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் நாளை ஜனாதிபதி ஆவதற்கான சூழலை உருவாக்குகின்ற வேலைக்கோட ஒப்பிடும் பொழுது நீங்க பார்க்கணும். அதிகாரத்தை ஜனாதிபதி பக்கம் நகர்த்துறாங்கன்னா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு ஜனாதிபதிக்கு போச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரம். ஏன்னால் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்குத்தான் ஜனநாயகத்தில் முக்கிய இடம். ஆனால் ஜனாதிபதியை நீங்கள் அதிகாரம் மிக்கவராக கொண்டு வந்து விட்டால், நீங்கள் பல நாடுகளில் பார்த்தா தெரியும், ஜனாதிபதி ஆட்சி நடக்கும், மக்களாட்சியை கலைச்சிடுவாங்க, ஜனாதிபதி தான் முழுமையான அதிகாரம் மிக்கவராக கொண்டு வருவாங்க. இப்ப இது போன்ற ஒரு நகரை நோக்கி பாஜக நகர்கிறதா நம்ம பார்க்கணும் மறைமுகமாக. பட் RSSக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு கிளாஷ் என்ன போகுதுன்னா, முழுமையாக தீர்க்கமாக எந்த பொறுப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதை உடைக்க முடியுமா? அமித்ஷா ஒரு வார்த்தை சொன்னாரு, அதெல்லாம் பொருந்தாது, மற்றவர்களோட பொருந்திருக்கலாம். அது ஒரு அந்த சட்டம் என்பது 75 வயசுக்கு மேல அந்த பதவியில நீடிக்க கூடாது, அந்த பொறுப்புகள் விலகணும் என்பது கட்டாயம் அல்ல. அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது கட்டாயம் அல்ல. ஆனால் இது மாதிரியான ஒரு கருத்து இருக்கு, இது கொள்கை ரீதியா ஒரு முடிவு என்றால் கூட கட்டாயம் அல்ல. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எந்த 75 வயசுக்கு மேல எடியூரப்பா பொறுப்புல இருந்திருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பதே RSS உடைய அரசியல் பிரிவு தானங்க, அது ஒன்றும் தனியா வந்துடலையே. 1980 ஜனசங்கமாக இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நீங்க பாத்துருக்கலாம், JP நட்டாலாம் RSS எதிராக கருத்து தெரிவிச்சதெல்லாம்.
யாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வந்து களத்துல சந்திப்போம் சொல்றேன். அத்வானி அவர்கள் வந்து பாஜகவுடைய தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து அவர் பாகிஸ்தானுக்கு போனார். அவர் பாகிஸ்தானுக்கு போன காலகட்டத்தில் துணை பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தானுக்கு போனார். பாகிஸ்தானில் முகமது அலி ஜின்னாவுடைய அடக்கஸ்தலம் அந்த அவருடைய நினைவிடத்துல போய் இவர் வணங்கிவிட்டு முகமது அலி ஜின்னாவை புகழ்ந்து விட்டு வந்தார். இங்க பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு இந்தியாவில். அது எப்படி பாகிஸ்தானுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா, இந்தியாவை பிரித்து கொண்டு போனவர் முகமது அலி ஜின்னா, அவருடைய கல்லறையில் போய் எப்படி அத்வானி வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை வந்த பொழுது பாஜகவினர் அத்வானிக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் RSS தெளிவாக முடிவெடுத்து அவர் பதவியை நீக்கினாங்க. அவர் கட்சி பதவியை தூக்குனது காரணம் அதுதான். அப்ப RSS பலமாக இருக்கிறது. ஆனா என்ன கேள்வினா, இப்பொழுது அந்த பலம் இருக்கிறதா? அத்வானி இருந்த போது இருந்த பலம் RSSக்கு இப்பொழுது இருக்கிறதா? ஏனென்றால் எல்லோரையும் விட மோடி என்கிற நபர் கொடுத்த வெற்றி என்பது பிரமாதமானது. அது RSS எதிர்பார்க்கல. இந்த 10 வருஷ ஆட்சி என்பது பிரமாதமா பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதற்கு முழு முதற் காரணம் மோடி. இப்ப இதை உடைப்பதற்கான ஒரே வழி மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான். இல்லை என்றால் செப்டம்பர் 17க்கு அப்புறமா அவர் பிரதமராக தொடர்ந்தால் RSS தன்னுடைய பலத்தை இழந்து விடும் என்று RSS காரங்க பேசுறாங்க. இப்ப ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டு இருக்கு, நமக்கு வெளியே தெரியல, பெரிய கிளாஷ். ஏனென்றால் இதுல வந்து RSS தன்னுடைய இருப்பை காண்பிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுடைய தலைமையை எப்படி தூக்குனாங்க? பல்வேறு செல்வாக்கான தலைவர்கள். நீங்க மத்திய பிரதேசத்துல சௌஹானுடைய பதவி எப்படி தூக்கப்பட்டது? சௌஹான் மோடியோட ஒத்தவர். மோடியும் அவரும் ஒரே சமயத்துல பாஜகவுடைய அரசியலுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே சமயங்களில் RSSல் பணிபுரிந்தவர்கள். அந்த சௌஹானுடைய பதவி எப்படி தூக்குனாங்க? அவர் தூக்கணும். இரண்டாவது, அவருக்கு இப்ப மோடி வயசு தான். அப்ப அதை தூக்கியது யார்? RSS தான். அப்ப அவரையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் தான். இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் RSS இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. மோடி விஷயம் கொஞ்சம் கடினமான டாஸ்க், ஒரு ஹார்ட் டாஸ்க் தான். என்ன காரணம்னா அவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அமித்ஷா போன்றவர்கள் திருப்பி சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதற்கு ஒரே வழி மோடி அவர்களை ஜனாதிபதி ஆக்கி விடலாமா என்கிற அந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. இப்ப இது RSS செப்டம்பர் 17க்கு அப்புறம் எடியூரப்பாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இருந்தாரு 75 வயசு கடந்து எத்தனை மாதம் இருந்தார்? ஒரு 2 மாதங்கள் தான் இருந்தார். ஏன்னா அவருமே வந்து மிகுந்த செல்வாக்கான ஒரு நபர் கர்நாடகால. இன்னும் சொல்ல போனா அவருடைய சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இருந்தவர். அவர் எப்படி தூக்குனாங்க? அப்ப இது வந்து முழுக்க முழுக்க அவர்கள் கொள்கை முடிவெடுத்திருக்கிறாங்க. இது வெளியே சும்மா சொல்லப்படுது. மோடியை இப்ப எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. பிரதமர் மோடியை எப்படி நம்ம வந்து சரி கட்டுவது? அவருக்கு ஒரே வழி, இல்லை என்றால் அவரை ஜனாதிபதி ஆக்கணும். அதற்கு சட்டத்துல பிரச்சனை இல்லை, அவருடைய வயசும் பிரச்சனை இல்லை. அவர் இன்னும் அடுத்த 10 வருடங்கள் ஜனாதிபதியாக இருப்பதில் எந்த தயக்கமும் இருக்க போறதில்லை. இந்த இடத்துக்கு நகர்றாங்க. ஒன்று, அப்படி ஜனாதிபதியாக வந்தாலுமே மோடியுடைய பிம்பம் என்பது பாஜகவுடைய பிம்பம் தான். மோடியுடைய பிம்பம் என்பது அவர்தான் பாஜக, அவர்தான் மோடி. அப்ப அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் இன்னும் அவர்களுக்கு சில அனுகூலங்கள் இருக்குது. மோடி ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் பாஜகக்காரரு, பாஜக தான் ஆட்சி செய்யுது, இன்னும் வந்து அவருக்கு அதிகாரத்தை குவிக்கின்ற வேலையை செய்வாங்க. அப்ப இன்னும் அவருக்கு சரிதானே. ஏன்னா ஏற்கனவே பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், விக்சித் பாரத் 2047 ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. கடந்த முறை தேர்தலையும் அவர் பேசினார். 2024 தேர்தலுக்கு முன்பாக இந்த விக்சித் பாரத்தை பத்தி பேசினார். அந்த விக்சித் பாரத் 2047 என்றால் 2047 இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக, தன்னிறைவடைந்த நாடாக மாறும். அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் ஒரு 22 வருஷம் இருக்கு. அது மோடி காலத்திலேயே நடக்கும்னு சொல்லி பாஜக பேசினாங்க. அப்படி 22 வருஷம் ஆச்சுன்னா மோடிக்கு அப்ப 97 வயசு ஆயிடும். அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் தலைவர், அவர்தான் உச்சபட்ச தலைவர் என்கிற இடத்துக்கு பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கணும். மோடியை எந்த சூழ்நிலையும் பாஜக வீட்டுக்கு அனுப்பாது என்கிற முடிவுக்கு பாஜக வந்திருக்கு. பிரதமராகத்தானே நீங்க வந்து 75 வயசு வரைக்கும் இருக்கணும், அல்லது கட்சி தலைவராகத்தானே 75 வயசு இருக்கணும். ஜனாதிபதியாக இருப்பதில் உங்களுக்கு தயக்கம் இல்லை, அவரை ஆக்க வேண்டும் என்கிற குரல் இன்னைக்கு எழுந்திருக்கிறது. இதுவுமே ஒரு திட்டமாக கூட நான் பாக்குறேன். ஏன்னால் நீங்க RSSையும் பாஜகவையும் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது.
RSS உடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதுதான் பாஜக. இது பல்வேறு காலகட்டத்துல பாஜகவுடைய தலைவர்கள் கருத்துக்களை சொன்னாலும் RSS எடுக்கின்ற முடிவுக்கு பாஜக இதுவரை கட்டுப்பட்டுதான் வந்திருக்கிறது. அப்ப பாஜக இப்படிப்பட்ட முடிவை கூட எடுத்திருக்கலாம். பாஜகவே பிரதமர் மோடியை ஜனாதிபதியாக ஆக்குவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக கூட இப்படிப்பட்ட ஒரு கருத்து மோதலை ஏற்படுத்தி இருக்கலாம். இது எல்லாமே திட்டமிட்டு தான் நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஏனென்றால் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடராக அவர் வடங்கால இருக்கிறார்ல, ஈர்ப்பு உடைய லீடர். பாஜக அப்படி ஆட்கள் வாஜ்பாய்க்கு அப்புறம் யாருமே இல்லை. இப்போ வாஜ்பாயை விட ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு வகையில் இருக்குல்ல, இப்ப அவரை நம்ம வச்சுக்கணும், ஒரு உயர்ந்த பொறுப்பில் கொண்டு வருவதன் மூலமாக தொடர்ந்து மோடி தான் பிரதமரா இருக்கணும் அப்படின்னு நிஷிகாந்த் துபே சொல்றாருல, இது கூட மோடியால் சொல்ல வைக்கப்பட்டதா, அவரு தானா சொன்னாரா இல்ல யாராவது சொல்ல வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓடிட்டு இருக்கு. இல்லைங்க, உண்மைதானே. ஏன்னால் மோடியை தான் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் அதை இந்த செய்தியை பரப்புவாங்கல்ல. இன்னைக்கு அமித்ஷாவுக்கு ஆதரவான குரல் இருக்குங்க. இன்னைக்கு அமித்ஷாவுக்கு பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பை RSS பெருசா விரும்பல. என்ன காரணம் அப்படின்னா, அது உத்தரப்பிரதேசத்திலே அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. எங்க பிரதமர் மோடியும் குஜராத்காரரு, அமித்ஷாவும் குஜராத், இப்படி குஜராத்திகளே கொண்டு வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு அரசியல் உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு இருக்கு. ஏன்னா சுதந்திர இந்தியாவில் அதிகமான நபர்கள் பிரதமராக வந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான். அந்த இடத்தை அவங்க விட்டு கொடுக்க விரும்பல. ஒண்ணு. ரெண்டாவது, மோடியை போன்ற ஒரு அமித்ஷா ஒரு கவர்ச்சியான தலைவர் அல்ல, அது முக்கியம். இன்னொன்று, அமித்ஷாவுக்கு இன்னும் வயசு இருக்கு. அமித்ஷா வயசு கம்மி தான், 60 வயசுக்குள்ளதான் இருக்காரு. அப்ப பிரதமர் மோடியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒருத்தரை கொண்டு வரணும். அதே நேரத்துல பிரதமர் மோடிக்கு அதற்கு நிகரான ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை கூழ்படுத்தணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்படிங்கிற இடத்துக்கு RSS நகர்ந்திருக்காங்க. அதுதான் அவரை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். அவரை இப்பவே சொல்லி, நீங்கள் அடுத்த ஜனாதிபதி நீங்கள் தான் சொல்றாங்க. இதற்கு அச்சாரமாகத்தான் ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை கூட்ட வேண்டும், குவிக்க வேண்டும் என்று பாஜக பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி, அதற்கான முன்முயற்சியெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். 2-3 தடவை குறிப்பிட்டீங்க, ஜனாதிபதி அதுக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்தி அந்த இடத்துல மோடியை கொண்டாட போறாங்க, ஐடியா இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் பிரதமராக தான் நீடிப்பாரு, ஜனாதிபதி பதவி அந்த மாதிரிலாம் அவர் விரும்ப மாட்டாரு அப்படிங்கிற வாதமும் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பவும் ஒன்றா இருக்கணும், பல்வேறு உரிமைகளை பெறுவதற்கும் ஒன்றா போராடணும் அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் ஒன்றா குரல் கொடுத்தாங்க. ஆம் ஆத்மி வெளியில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணி அப்படியே இருக்குமா? அதாவது இந்தியா கூட்டணி உருவானதான நோக்கம் என்ன? ஏன் உருவானது? பாஜகவை வீழ்த்தணும், பாஜகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும், ஓரணியில் திரள வேண்டும் என்கிற எதிர்கட்சியுடைய குரல் தான் இந்தியா கூட்டணி. அது பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கல என்றாலும் கூட 2024 பாஜக பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதை தடுத்தது. 2024 அவங்க 300 இடத்துக்கு மேல வெற்றி பெறுவோம்னு சொன்னதை தடுத்தது. இன்னைக்கு பாஜக பெரும்பான்மையான ஆட்சியை அமைத்திருந்தால் பாஜக கொண்டு வருகின்ற திட்டங்கள் எல்லாம் நம்ம தாங்கிக்கவே முடியாது. அவர்கள் நினைத்ததை எப்பொழுதும் சாதித்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் தீவிரமாக மத விரோத சட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனா இந்தியா கூட்டணி நோக்கம் பெரிய அளவில் நிறைவேறல. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முழுக்க இந்தியா கூட்டணியை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் தான் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள். திமுக தலைமையின் கீழே இன்னைக்கு எல்லா கட்சிகளும் திரண்டு இருக்கு. ஆனா இது வட இந்தியாக்கள் எல்லாம் சாத்தியம் குறைவு. ஏன்னா இன்னைக்கு மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கு காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்துத்தான் மம்தா பானர்ஜி அரசியல் இருக்கிறார். இப்ப கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்த்துத்தான் காங்கிரஸ் இருக்கிறது. இது மாதிரிதான் பாத்தீங்கன்னா டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் நம்ம பார்க்க முடியும். இருப்பினும் பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். இப்போ நீங்க இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி விலகிவிட்டதாக ஆம் ஆத்மி தலைவர் சொல்றார். அவர் சொன்னதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அவர் இந்தியா கூட்டணியில் இருந்த பொழுது காங்கிரஸை ஆதரித்து இருந்த அந்த சூழலை மக்கள் விரும்பல.
2011 அவர் டெல்லியில வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்திய போது காங்கிரஸையும் பாஜகவுடைய ஊழலை பத்தி தான் பேசினார். இந்த இரண்டும் இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்த கட்சிகள் என்று பேசினார். அதற்கு மாற்றாக ஆம் ஆத்மின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டெல்லியில அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, தொடர்ச்சியாக 3 முறை அவர் முதல்வராக. அப்ப அந்த இடத்துல அவர் மீண்டும் காங்கிரஸோடு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டாருங்கிற அந்த பேச்சு மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு. சொல்ல போனா அவர் மேல வந்து இந்த மதுபான கொள்கை ஊழல் அதை பத்திய பேச்சு, அவர் கைது எல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு. இப்ப இது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஹரியானா என்பது அவருடைய சொந்த ஊரு. சொல்ல போனா கெஜ்ரிவாலுடைய சொந்த மாநிலம் ஹரியானா. அங்கேயே அவருக்கு எதுவுமே ஒரு வெற்றியோட பெற முடியல. ஆனால் பஞ்சாப்ல பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க, டெல்லியில தோல்வி அடைஞ்சாங்க. அப்ப இது அவர்களை என்ன யோசிக்க வச்சுச்சுன்னா, பாஜகவையும் காங்கிரஸையும் முழுமையாக எதிர்த்தால் மட்டும்தான் ஆம் ஆத்மியுடைய கொள்கை சரியானதா இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கெஜ்ரிவாலுக்கு ஏற்படுத்தியதன் காரணமாக தான் நீங்க புரிஞ்சுக்கிறார். ஆனா ஒரு விஷயம் அவர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் இந்தியா கூட்டணியை விட்டு விலகினாலும் கூட பாராளுமன்றத்தில் பாஜகவை எதிர்க்கின்ற இடத்திற்கு வரும்போது ஒன்று சேர்ந்து கொள்வோம் சொல்லியிருக்கார். அது முக்கியமானது. பாராளுமன்றத்துல பாஜகவுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து கொள்வோம், பாஜக செய்கின்ற ஊழல்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினால் ஆம் ஆத்மி ஒன்று சேர்ந்து போராடும், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியா கூட்டணியில் விளைவிக்கிறோம். காரணம், பஞ்சாப் தேர்தல் வருகிறது. பஞ்சாப் தேர்தலில் முழுக்க முழுக்க பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து தான் ஆம் ஆத்மி போட்டியிடுது. அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இது ஒரு அரசியல், அவ்வளவுதான். அதனால இந்தியா கூட்டணி பலவீனமான ஆகல. இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்பதே பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் தான். அதுல ஒத்த கருத்தோடு தான் இருக்காங்க. இன்னைக்கும் மம்தா பானர்ஜிக்கு வந்து காங்கிரஸோடு பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸோடு கைகோர்க்கிறாங்க. அதை நீங்க பார்க்கணும். அதனால இந்தியா கூட்டணி அது வலுவாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடை போன்று வலுவாக இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல பட்டவர்த்தனமாக வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. இப்ப இதே எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டிலையும் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி இந்த இந்தியா கூட்டணி தலைவர்களோட உறவோடு தான் இருப்பதாக சொல்றாங்க. இங்க ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. எல்லா போராட்ட களங்களிலும் ஆம் ஆத்மியுடைய தலைவர் வந்து கலந்து கொள்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அங்கு வட இந்திய அரசியலில் பஞ்சாபில், டெல்லியில் அது தனியாக நிற்க வேண்டிய கட்டாயம், அது ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி என்கிற அந்த பிம்பம் இந்தியா கூட்டணியில் சேரும் பொழுது அவர்களுக்கு உடைபடுவதாக கருதுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. இது அரசியல் கோட்பாடு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனால் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதில் ஆம் ஆத்மியும் கை கொடுக்கும் என்கிற வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.